பல்லெடுத்து போகாம இருந்திருக்க வேண்டியது. அம்மா எவ்வளோ ஹோம்ஒர்க் தரவம்மா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நம்ம ஹோம்ஒர்க்கை வேற முடிக்கல. எப்படியும் 2 பேரும் வர மாட்டானுவ. நான் மட்டும் போனா மேடத்துக்கு பந்தாயிடுவேனே. ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னாலும் அம்மா நம்ம வெளுத்து வாங்கிடுவாவ. ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு பல்லெடுத்து போகலன்னா ஜோபி கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவா. என்ன பண்ண? ஐயோ, என் நிலைமை ஏன் இப்படி இருக்கு? ஸ்கூலுக்கு போய் மேம் கிட்ட அடி வாங்குவா, இல்ல வீட்ல இருந்து அம்மா கிட்ட அடி வாங்குவா? ஒப்பிட்டு பார்த்தா அம்மையே பரவாயில்ல. எனக்கு ஒரு நாள் எப்படியாவது பல்லெடுத்து போகாம சமாளிப்போம். ஜோபி, கிளம்பிட்டே மக்களே. அண்ணன் என்ன பண்ணியான்னு பாரு. அவன் எங்கேயாவது இருப்பான், எனக்கு நேரம் ஆகுது. எல்லாம் ரெடி தாண்டி, அவரை மட்டும் பாரு. லே, நீ என்ன கிளம்பலையா? வந்துட்டா வில்லி. கிளம்பல. அம்மா எம்மா, நீ கிளம்பாம இருக்கியாம்மா? இட வாரேன். போட்டு கொடுத்துட்டாலே ஏதாவது சொல்ல வேண்டியதான். அம்மா ஐயோ, ஏதோ பிளான போட்டுட்டான்னு மட்டும் நல்லா தெரியுதுல. நீ என்ன பண்ணாலும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இப்ப என்ன, உனக்கு வயிறு வலிக்குது அப்படிதானே? ஏன் ரத்தம் என்ன எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கு. எப்படிமா ஜோபி? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா? உனக்கு அண்ணன் மேல அவ்வளவு பாசமா? ஆஹா, ரொம்ப பாசம். நீ எதுக்கோ பிளான் பண்ணி தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஏய், நீ யார் அதுல இன்னும் கிளம்பாம இருக்கா? சிரிச்சிட்டு வந்தாவ உரைக்கவே. அம்மா, எனக்கு காலையில இருந்தே ஒரே வயித்து போக்கா இருக்குமா. எழும்பி கூட நிக்க முடியல. வயிறுலாம் வலியா இருக்குமா. வயிறு வலிக்குதா? ஏன் காலையில் நல்லா தானே இருந்தா? 8:30 வரை நல்லா தானே இருந்தா? இப்ப என்ன? 8 வரை நல்லா இருந்திருப்பேன். அடுப்பு வரையில நின்று உங்களுக்கு நான் பாத்ரூம் போனது எப்படிமா தெரியும்? எத்தனை தடவை தெரியுமா? அண்டதையும் கடியை நீ பையனோட சேர்ந்து வாங்கி தின்னாதன்னு சொன்னா கேக்குறியால? ராத்திரியான புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் எல்லாம் உன் விருப்பம். உன் மனம் போல வாங்கி தின்னுட்டு தெரிஞ்சா இல்லையா? தப்புதாம்மா. எனக்கு நல்ல வயிற்று கலக்குதுமா. வயிற்று கலக்குதா? பல்லெடுத்து நேராகுது. அம்மா, நான் என் ஃப்ரெண்டோட கூட போறேம்மா. கொஞ்சம் இரு, அண்ணனை வருவான் இல்லையா, அவன் சைக்கிள்லேயே கூட்டிட்டு போவான். இரு. இல்ல, அவன் இருக்கிறத பார்த்தா அவன் இப்ப கிளம்புற மாதிரி தெரியல. நான் கிளம்பியம்மா, எனக்கு வேற கிளாஸ் இருக்கு, நான் போறேன். ஐயோ அம்மா, வயிறு இழுத்து பிடிக்குது. எழுகுறோட உண்மையிலே வயிறு வலியா தான் இருக்கும். சுபி, படுத்துக்கம்மா. கொஞ்சம் அரிசியெல்லாம் வறுத்து ஓமம் எல்லாம் போட்டு தண்ணி காய்ச்சி தரேன், இதை குடிச்சு பாருண்ணா. எதையாவது கொடுங்கம்மா, நாள முடியலம்மா. நடிப்புண்ணா, அப்படி ஒரு நடிப்பு. எம்மா, நான் கிளம்பி நான் போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வரணுமா? சரிம்மா. எம்மா, இவனை எங்கேயும் வெளியே விட்டுறாதீங்கண்ணாம்மா. அவனே வயிறு வெளியில கிடைக்க, அவன் எங்க வெளியே போறான், நான் பாத்துக்கிட்டேன். நீ போயிட்டு வா. சரி சரி. ஐயோ, இது மக்கா, நான் போய் தண்ணி காய்ச்சிட்டு வரேன். சரிம்மா. அப்பாடா, இப்ப மனசுக்கும் உடம்புக்கு எவ்வளவு ஒரு நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டோம் இல்லையா? சரி, அஜய்க்கு ஒரு போனை போட்டு கேப்போம். ஏய் அஜய், எங்கல இருக்கா? அப்படியா? சரில நானும் லீவ் எடுத்துட்டு மாத்துக்க. ஆமா, மல்லிகை டீச்சர்ட்ட யாரு அடி வாங்கியது? அவன் ஜெகன். அப்படியா? சரி சரி. சரில, இப்போ வந்து எங்க அம்மா திட்டம் ஒரு 9:30-10 மணி மேல பாப்போனா? சரி மக்கா. சரி சரி, வைக்கே. பரவாயில்லையே, அவனோட நம்ம யோசிச்சு படம் எடுத்து போக மாட்டிருக்கேனே. நான் மட்டும் எனக்கு போயிருந்தேனா தனியா மேம்கிட்ட மாட்டிருப்பேன். தொக்கா என்ன தூக்கிருப்பாவ. சுபி, மக்களே. என்னம்மா, மருந்து காய்ச்சிட்டு வரேன்னு போல அப்படியே நிக்க. மருந்து காயமா? லே, நான் பெரியம்மல. பெரியம்மா நீங்களா? நான் அம்மா நினைச்சேன். 2 பேரும் ஒரே மாதிரி இதெல்ல கண்டுபிடிக்க முடியல பெரியம்மா. எப்படி மக்கா இருக்கா? தங்கச்சி எங்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஏன் மக்களே, தங்கச்சி மட்டும் போயிருக்க, நீ போகலையா? நான் போகல, எனக்கு ஒரே வயிறு வலி பெரியம்மா. வயிறு வலியா? ஆமா, வயிறு வலியா லூஸ் மோஷன், ஒரே வயிறு வலி. அதான் நான் லீவ் எடுத்துட்டேன். ஓ அப்படியா மக்கா? சரி சரி, அப்ப ரெஸ்ட் எடுமா. இடியக்கா, செல்வி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேக்கா. இப்பவா வரா? ஆமா, 2 பேரும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனாவ.
விட்டுட்டதால சரி ஒன்னாந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேம்மா. பிள்ளைக்கு வயிறு வலின்னு சொல்லியா வச்சுக்கிட்டு இருக்கா? ஆ இப்பதாக்கா வயிறு வலின்னு சொன்னான். அதான் தண்ணி ஏதாவது காய்ச்சி கொடுக்கலான்னு அடுப்பு கரையை போனேன். அடா கேஸ் செல்வி இப்படி இருக்கா? தொடக்கத்திலே ஆஸ்பத்திரியில் பார்த்துறேன். ஆ அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம் நினச்சிருக்க. ஆப்ரேஷன் கிப்ரேஷன் பெரிய விஷயமா போய் முடிஞ்சிடும் பார்த்துக்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஒரு பையனுக்கு இப்படிதான் வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அது அம்மா சரின்னு சொல்லிட்டு எதையா தண்ணி கிண்ணி ஏதாவது காய்ச்சி கொடுத்து வீட்லயே வச்சுட்டு இருந்திருக்கா பார்த்துக்க. அப்புறம் என்ன, ஒரு நாள் ரொம்ப வயிறு வலி அழுதுருக்கேன். அன்னைக்காவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பக்கத்தில் உள்ள எல்லாம் சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கா. உள்ளே ஏதோ அப்பண்டிசாமே வெடிச்சு எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனில் முடிச்சு தெரியுமா? ஐயோ எக்கா என்னக்கா சொல்லியா? நீ சொல்லதை பார்த்தா என்ன பயமாலியா இருக்கு. நானும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது நல்லது போல. நல்லது போல இல்ல, அதுதான் நல்லது. பிள்ளை உடனே கூட்டிட்டு போ. 100 ரூபாயில கூடிய முடிய விஷயத்த 50,000 60,000 இழுத்து வைக்காத. ஆமாக்கா நீ சொல்லிதான் சரிதான். சுபி வா மக்களே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா நீ அத மருந்து மட்டும் குடிங்க. குடிச்சு பார்த்துட்டு சரியாவனா ஹாஸ்பிடல்ல போலாம். லே சொன்னா கேளு. பெரியம்மா சொன்னதை கேட்டா இல்லையா? பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துட போதுமாக்கா, தொடக்கத்திலே பாத்துருவோம். வா ஊசி எல்லாம் போட மாட்டாவம்மா, போயிட்டு வந்துரு. அது இல்ல பெரியம்மா, நீங்களே இப்பவாது ஒரு வாட்டி தான் வீட்டு வருவியே, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிடு. அப்படி முடியலனா அதுக்கப்புறம் போய்க்கலாம். சொன்னா எங்க கேட்க. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆதி எடுல. இது நல்லா இருக்குமா? ரெஸ்ட் எடுக்கே. பாக்கா உட்காரு. வா. நீ வீரனுக்கு கதைக்கு ஒரு பஞ்சமா இருக்காது. பேசிக்கிட்டே தானே இருக்க போறாங்க. நமக்கு எப்படி நேரம் போகுதுன்னு தெரியலையே. ஏன்க்கா 2 நாள் வந்து நிக்கிற மாதிரி வரக்கூடாதாக்கா? 2 நாளா நின்னா கால் வலிக்காது பெரியம்மைக்கு. எனக்கும் தான் ஆசை. அத்தனை வேற டெய்லி சமைச்சு கொடுக்கணும் இல்லையம்மா. உடம்பு வேற வெயிட் போட்டுட்டே போகுது அவியலுக்கு. அதனால வீட்டு சாப்பாடு தானே நல்லதுன்னு தான் நான் எங்கேயுமே போறது கிடையாது. அண்ணனுக்கு வீட்டுக்கையே ரொம்ப நாள் ஆகுது பார்த்துக்க. அண்ணன் பேசுறது எடுக்கிறதுலாம் இருக்காக்கா? பிள்ளைய ஃபோன் பண்ணி பேசிப்பாவளா? பேசிப்பாவம்மா, ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே தான் போகுது. நீ அப்புறம் அம்மையை பார்க்க போனியா? எங்கக்கா போகிறது? ஒரு நாள் போகலான்னு நினச்சா ஒரு பிரச்சனை, இன்னைக்கு போகலான்னு நினச்சா அந்த பையனுக்கு பாருங்க வயிறு வலின்னு வீட்டில் கிடைக்கும். எங்கே போகிறது? கல்யாணத்துக்கு போகிற பாருல வாழ்க்கையே மாறுற மாதிரி இருக்குல்ல செல்வி? ஆமாக்கா, என்னத்த பண்ண? காலைல எழும்பணுமா, சமைச்சோமா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, மறுபடி வீட்டில் நடந்த துணியெல்லாம் துவைச்சோமா, வீடை பெருக்கணுமா, கூட்டணுமா, கழிச்சோமான்னு சொல்லிட்டு அப்படியே போகுதுக்கா. நம்மளுக்கு அது பின்ன பரவாயில்ல, வீட்டு வேலை மட்டும். வேலைக்கு போகிற பொண்ணுகளெல்லாம் யோசிச்சு பாடுறான். காலையில் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும், வேலையை போகிற இடத்துல உள்ள வேலையும் பார்க்கணும், சாயங்காலம் வந்து வேலை பார்க்கணும். அதுகளெல்லாம் நினச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாரு. வீட்டு கதையே பேச முடியல. ஒரு உலகுக்காக பேசிட்டு இருக்க 2 பேரும். என்னத்த சொல்ல? ஆமாக்கா அதுவும் இப்படிதான். கொஞ்ச நேரம் வெளியே போக மட்டும் கேட்டு பார்ப்போம். ஏம்மா ஏமாக்கா அப்படியே சும்மா படுத்து கிடந்துட்டு இருந்தா ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டு வயிறு வலிக்க மாதிரியே இருக்கு. வெளியே பசங்க ஏதாவது கிரிக்கெட் விளையாடணும்னு பார்த்துட்டு வரட்டா? எது கிரிக்கெட் விளையாட போறியா? இல்லை உனக்கு வயிறு வலிக்குது, லூஸ் மோஷனா போகுது, அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தா இப்போ எங்க கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போன ஒன்னரையம்ல வராதா? இப்படி அடுத்துட்டே கிடந்தா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டான்னு கேட்கேன். உனக்கு பல்லெடுத்து போனா வலிக்குது, விளையாட போனா வலி இல்லையோ? அதுக்கு நீங்க நின்னே பேசுங்கம்மா, ஏன் வர்றீங்க? அம்மா கோபப்படாதீங்க, வந்து கிரவுண்ட் வர மட்டும் போயிட்டு வந்துடுறியே. நில்லு, நீ வலிக்குதுன்னு சொன்னா இந்த ஓட்டம் ஓடியா? அம்மா இப்ப வந்துடுறியம்மா, கொஞ்ச நேரத்துலம்மா. வயசான நேரத்துல ஓட வைக்காதல, மூச்சு முட்டத்துல நில்லுங்க. இப்ப வந்துடுறியம்மா. நீ எங்க போனாலும் விட மாட்டேன்ல. மணி 9:15 ஆகுது. வா பல்லெடுத்து கொண்டு இழுத்து கொண்டு விட்டுறீங்க. வா அம்மா ப்ளீஸ். இருந்துக, இவனை இழுத்துக்கிட்டு இப்ப வாரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.